அவங்களுக்கு வந்து இதுதான் நாங்கன்ட்டு அவங்க தெரியாம எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. நான் பேசிக்கிறேன், இதை நீ பேசினா ரொம்ப அவங்க பேசி இருக்காங்க. ஆனா நீங்க வந்து இது ஆல்ரெடி நீங்க முன்னாடியே என்கிட்ட அவங்க பேசாம நீங்க என்கிட்ட இப்ப கேட்டிருந்தா கூட ஆனா டாபிக் எனக்கு விட்டுருங்க, வேண்டாம். ஏன்னா மாதிரி உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, போனாங்க, ரீல்ஸ் ஏதோ எடுத்தாங்க. நீங்க எல்லாருமே வா இல்ல அவங்க ரெண்டு பேரும் எடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வந்து அப்ப ரிட்டன் நான் போய் வாங்குறதுக்காக போறேன். அவங்க வீட்டு மாடியில இருக்கு, அவரு மட்டும் கீழே இறங்கி வர்றாங்க. என்ன திவ்யா வரலையா அப்படின்னு நான் கேட்போம். இல்ல அக்கா மேல இருக்கு அப்படின்னு. அவங்க வீடு எங்கேயோ இங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. தண்ணி கூட வாங்கன்ட்டு குடுக்கல. ரெண்டு பேரும் விட்டுட்டு கம்முன்னு அவங்க வேலையை பாருங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வேற உங்களை பத்தி ஏதோ பேசியிருந்தாரு போல, அது நீங்க ரிப்ளை வீடியோலாம் வேற போட்டிருந்தீங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதுவா அதை கண்டதுங்க எப்படின்னா நம்ம கண்டென்ட் கிடைச்சிடக்கூடாது. வந்து எங்க வேணா பேசி நான் வாந்தி எடுத்து அவங்களுக்கு வந்து என்னன்னா நான் பேசிக்கிறேன், இதை நீ பேசினா ரொம்ப பேசணும். சரி பேசு நீ. சரி ரெண்டு பேருமே பேசுங்க ஒருத்தரா. என்னன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் நாங்கன்ட்டு அவங்க தெரியாம எங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. அது ஃபுல்லா அதுல ஃபுல்லா சொல்லிருக்கிறது ஃபுல்லா போய் அது ஏன் பேசணும்? இப்ப வந்து அவங்க பேசி இருக்காங்க. ஆனா நீங்க வந்து இது ஆல்ரெடி நீங்க முன்னாடியே என்கிட்ட அவங்க பேசாம நீங்க என்கிட்ட இப்ப கேட்டிருந்தா கூட ஆனா அவங்க டாபிக் எனக்கு விட்டுருங்க, வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது, சம்பந்தம் இல்ல, நீங்க இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள பத்தி பேசணும் அவசியமே கிடையாது. அவங்க வந்து வாண்டடா போய் நான் இவங்களை பத்தி கொடுக்கணும், இவங்களை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி வாண்டடா எல்லார்கிட்டயும் போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அதுல வந்து நடந்தது எல்லாமே சுத்தமா அவங்க ஃபுல்லா போய் தான் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அவங்க ஏதோ சொன்னாங்க, இதனாலதான் நான் வந்து ஏஞ்சலுக்கும் எனக்கும் சண்டை வந்தது, ரெண்டு பேருக்கும் குட்டி ஏஞ்சலுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்த காரணமே நீங்க வந்து பார்க்க வந்து இந்த லெஸ்பியன் கப்பிள்ஸ் மாதிரி இல்லையே, இதை நான் கேட்க போய் தான் சண்டை வந்தது அப்படின்ட்டு அப்படியே ஒரு பொய்யை ஒண்ணு சொல்லிட்டாங்க. ஆனா அது கிடையாது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எங்களை மீட் பண்ண வந்ததே. எப்போ வந்தாங்க? அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இல்ல பரவாயில்ல சொல்லு, ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க வந்தாங்க. சொல்றேன் சொல்லட்டோங்க, ஏங்க 2 இயர்ஸ் முன்னாடி தான் சொல்றாங்க. ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க. பயம்லாம் எதுக்கு? எனக்கு எதுக்கு? அவங்க இன்னும் நல்லா கேவலம் அமைதியாரு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்க. என்னன்னா வீடியோஸ்லாம் அவ்வளோ போடாம ஸ்டார்டிங் வீடியோ எங்களுக்கு தான் ஒரு 5 வீடியோக்கு அடுத்து நாங்க தான் வரோம். அதுக்கு முன்னாடி நீங்க தான் இருந்ததுனால அவங்களே போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஷோல நாங்க பாக்குறோம். சேலம் அவார்ட்ல நாங்க 2 பேரும் மீட் பண்றோம், போட்டோ எடுக்கிறோம். இப்படியே அப்படியே வந்தாங்க, நம்பர் வாங்கினாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, போனாங்க, ரீல்ஸ் ஏதோ எடுத்தாங்க. நீங்க எல்லாருமே வா இல்ல அவங்க ரெண்டு பேரும் எடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வந்து அப்ப ஏதோ ராயன் படம் ஓலக்கொட்டா சாங் ஏதோ ரிலீஸ் ஆச்சுனால, அதான் வாட்டர் பாக்கெட் சாங் ஏதோ ரிலீஸ் ஆச்சுனால அந்த வீடு வந்து உங்களுக்கு இந்த வீடு அந்த படத்துல வர மாதிரியே இருக்கும். வீடு அந்த மாதிரி இருக்கறனால எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சாரி எல்லாம் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அவங்க சாரி எடுத்துட்டு போனாங்க. என்னோட சாரி ஒன்று எடுத்துட்டு போனாங்க. ரிட்டன் நான் போய் வாங்குறதுக்காக போறேன். அவங்க வீட்டு மாடியில இருக்கு, அவரு மட்டும் கீழே இறங்கி வர்றாங்க. என்ன திவ்யா வரலையா அப்படின்னு நான் கேட்கும். இல்ல அக்கா மேல இருக்கு அப்படின்னு. அவங்க வீடு எங்கேயோ இங்க இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. தண்ணி கூட வாங்கன்ட்டு குடுக்கல. அட்லீஸ்ட் வீட்டு வாசல்ல நிக்க வச்சு அனுப்பிட்டாங்க. வீட்டு வாசல்ல நிக்க வச்சு இதுலதான் 2 பேருக்கும் சண்டை. இவர் வரலையா அவங்க கூட? இவங்க தான் நானே இவங்க தான் போறோம். ஓகே ஓகே. கீழே வந்து அப்படியே நிக்க வச்சு தண்ணி கூட குடுக்கல. என்னடா இது, நம்மளுக்கு ஒரு மரியாதை கூட கொடுத்து வீட்டுக்கு வான்னு கூட கூப்பிடுவேன், தண்ணி கூட குடுக்குறியான்னு கூட சொல்லியிருக்கலாம்ல, நம்ம அங்க இருந்து வரோம்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அன்னில இருந்து எப்ப அவங்க சவகாசமே வேணாம், ஒருத்தவங்கள இப்படிதான் நீ ட்ரீட் பண்றியா அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு என்னால வைக்கவே முடியல. நான் கேட்டேன், இந்த மாதிரி மதனா நான் இப்படி பண்றேன் அப்படின்னு. எங்க வீட்டுக்குலாம் நாங்க வரும்போது நல்லா பாத்துக்கிட்டோம். எங்க வீட்டுக்கு வரும்போது சமைச்சு சாப்பாடுலாம் ஒரு vlog-ஏ இருக்கு. என் சேனல்ல போட்டுருக்காங்களா? நீங்க போடுறீங்க? அவங்க வந்து சேனல்ல வந்து பிரைவேட்ல போட்டாங்க உடனே. நான் வந்து நிறைய நாங்க 2 பேரும் வீடியோ போட்டதா நான் போட்டுட்டேன். நான் என்ன பண்ண கோவத்துல பிரைவேட்ல இருந்து எடுத்தேன். எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க நீ எடுக்காத. அவங்க பர்த்டேக்குலாம் வந்து லைட் செட்லாம் வாங்கி கொடுத்தேன், நான் பிரசன்ட் பண்ணேன். நீங்க வாங்கி கொடுத்தீங்க? ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தோம். அதுவும் வீடியோல இருக்கு. வீடியோல இருக்கு, எல்லாமே இருக்கு.
ஆனா இவங்க வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா இவங்க இன்டர்வியூ போயிட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப நாங்க 2 பேர் பிரிஞ்சுட்டோம். இப்ப அவங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து எங்களும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருக்க கப்பல்ஸையும் அப்படிதான் அவங்க பேசுறாங்க. அது நேம் சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு என்னன்னா இப்ப டார்கெட் என்னன்னா லெஸ்பியன் கப்பல்ஸ் தான். அவங்க டார்கெட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு கப்பல்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. லெஸ்பியன்னாலே அவரே சொல்லிருப்பாரு. ஏன்னா அவங்களும் LGBT தானே, அவங்களும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அமைதியா இருங்க அவர் பேசுறாருல, இருங்க பேச தெரியல, இருங்க என்ன அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இருங்க LGBT ஆமா அவங்க அதுதான். அப்புறம் அவர் கோவப்படுறாரு. வேண்டாம் நீ பேசினாலே எனக்கு பிரச்சனையா தான் வருது. நீ பேச தம்பி, ஏன்னா உங்க பேசினா ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதனால வேண்டாம், நீ பேசாம இருமா தாயே, நான் பேசி சரி நான் யோசிச்சு கரெக்டா தப்பா அப்படின்ட்டு பேசுவேன். நீ எடுத்தோம் கவுத்தன்னு எல்லாம் பேசுற, அதனால வேண்டாம். சரி ஓகே, நான் பேச மாட்டேன். இதுதானா ப்ராப்ளம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இல்ல புரியல, நீங்க லைட் வாங்கி கொடுத்தீங்க, வீடியோ எல்லாம் போட்டீங்க, வீடியோ போட்டோம். அவங்க ஏன் உங்களை இப்படி பேசினாங்கன்னு தெரியல. அத வந்து என்ன பண்ணிட்டாரு அவரு, எங்களை யூஸ் பண்ணாரு. எதுக்காகனா நம்ம மேல இருக்க ஒரு அப்ப கொஞ்சம் ரீச்ல இருந்தோம். நம்ம கூட வீடியோ போட்டா நல்லா வியூவர்ஸ் போகும், வச்சு அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். நீங்க கூட தான் சேர்ந்து வீடியோ போடுறாங்க, பிக்கப் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ வரைக்குமே அவன் அததான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். யாரெல்லாம் ஃபேமா இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் விட்டுறது, அப்புறம் நவுறுது. இப்ப வியூவர்ஸ் வரல, அதனால இப்ப மறுபடியும் என்கிட்ட உங்களை பத்தி தப்பா பேசி இப்ப வந்து பேசினாக்கா நல்லா வியூவர்ஸ் வந்துரும், கொஞ்சம் ஃபேம் ஆவாரு. அவன் அதுக்குதான் அலைஞ்சிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா, இது கரெக்டா தான் பேசிருக்காங்க, இது உண்மைதான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட பேசினாரு, லெஸ்பியனாலே சுத்தமா இன்னொரு ஒரு கப்பிள்ஸ் கிட்ட பேசினாரு. ஏன்னா வந்து அவருக்கு ஃபேம் ஆகணும்ல, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. போய் பாருங்க, லெஸ்பியனை மட்டும் தான் பேசுவாரு, வேற எதுலயும் அவர் வீடியோல லெஸ்பியன்ஸ் மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாரு. என்ன லெஸ்பியன் கண்டா பிடிக்காது. ஆனா அவர் LGBT ல தான் இருக்காரு. அப்படிதான் ஒத்துக்க மாட்டானே, ஆம்பளை சிங்கமாமே. அத போய் கேளுங்க, போய் அடுத்த இன்டர்வியூல வந்தானே கேக்குறீங்களா? நான் கேப்பங்க, எனக்கு பயம் இல்ல, நீங்க தான் பேசுங்க. ஓகே அமைதியா இரு. ஆனா அவர் டிரான்ஸ்மென்ட் தான சொல்றாரு அவர். அதுல நீங்க வேற சரி ஓகே சரி ஓகே வேற நான் பேசுங்க, வேற பேசுங்க. சொல்லுங்க இல்ல முடிஞ்சிச்சுமா, சொல்லுமா என்ன அவங்க போய் பேசலையா? தப்பா தான் பேசிருக்காங்க. நீங்க ரிப்ளை தான பண்றீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான சொல்றீங்க, பயப்படுறீங்க. நான் கொஞ்சம் கோவம் ரொம்ப இல்ல, நீங்க சட்டலா பேசுங்க, ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. டிகரா பண்ணுவேன், நான் ரொம்ப டிகரா பண்ணுவேன். சரி வேற டாபிக் பேசலாம், பேசுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல அவ்வளவு சொல்லியாச்சு, முடிஞ்சிச்சு, இவ்வளவுதான். அவங்க ஏதோ உங்களுக்கு ரிப்ளைவா கொடுக்கணும்னு எதுவும் இல்லையா? இல்ல அதுங்கள பத்தி பேசணும் எனக்கு அவசியமே கிடையாது. அவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து நம்ம நல்லா வெளிய காட்டணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றது, எங்களை வந்து ரொம்ப எங்களை பார்த்து வளர்ந்து வந்தவங்கள நான் வெளில காட்டணும் அவசியம் இல்ல. உண்மையாலுமே அவங்க எங்களாலதான் வளர்ந்து, அவங்களுக்கு எல்லாமே நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. எங்களாலதான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டார்டிங்கோட வீடியோல 5 வீடியோ ஃபுல்லாமே எங்க கூட கம்மி. அதுக்கு அடுத்து ஒரு 6வது வீடியோ போட்டது என் கூட. ஓவரா பண்ணுதுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க உங்களை பத்தி பேசினா. நீங்க தனியா ஆயிட்டீங்க, நீங்க தனியா. அவங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஒருத்தன் வந்து நம்மள 3வது மனசு வந்து பேசினா சும்மா இருப்பானா? ஆனாலும் கால் பண்ணாங்க, அவன் பாத்தியா என்னெல்லாம் பேசிருக்கான்னு சொல்லி. சும்மா விட மாட்டோம் நாங்க. அவங்க கிட்ட நீ அப்புறம் ஃபோன் பண்ணி என்ன பேசுனீங்க? நாங்க ஏன் பண்ணனும்? அவர் இன்டர்வியூ கொடுக்கறாரா, அவருன்னு சொல்ல முடியாது. மதன் இன்டர்வியூ கொடுக்கறானா, நான் அடுத்த சேனல்ல போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இதே மாத்தி இன்டர்வியூ கொடுத்துப்பீங்களா? ஏன்னா பேசலாம், உங்களுக்கு என்னத்த பேசணும், உங்களோட நேரத்தை நீங்க சொல்லலாம்ல. அப்படினா அவங்களுக்கு ரீச் இல்லனா அவங்க அப்படி தான் இன்டர்வியூ கொடுப்பாங்க யாராவது கண்டென்ட் பத்தி. அவங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டி இந்த மாதிரி ரீச் இல்லாம போயிரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யார் இந்த டைம்ல பிரிஞ்சிருக்காங்க, வாங்க கழுவி ஊத்தலாம் போயிட்டு அப்படின்னு கிடையாது. அவங்க எல்லாரையும் டார்கெட் பாருங்க. இன்னொரு ஒரு அவங்க லெஸ்பியனை வளரவே விட மாட்டாங்க. அவங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு காம்படிட்டரா யாரும் வரக்கூடாது. வந்தா அவங்கள தள்ளி விட்டு இவங்க மேல போயிடணும். எப்படிடா நம்ம மேல வர்றது, என்னடா பண்றது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா நம்ம என்னன்னா, இவங்களும் நல்லா இருக்கு, நம்மளும் நல்லா இருக்கோம். அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்படி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அத வந்து அவங்க சொல்லிருக்கலாம், நீ எங்களை பத்தி பேசவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, நீங்க விட்டுருங்க, இந்த டாபிக் எடுக்காதீங்க கூட அவங்க சொல்லிருக்கலாம். நாங்க எடுத்தோடனே உங்ககிட்ட நாங்க இந்த இன்டர்வியூ கொடுக்கல. ஏன் நான் இப்ப கொடுக்குறேன்னா, நான் இப்பயே அவங்கள பத்தி பேசினா அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால நான் பேச தப்பு கிடையாது. அவங்க வந்து தேவையில்லை, அந்த இன்டர்வியூ ஃபுல்லா ஒண்ணு கூட உண்மை கிடையாது, எல்லாமே பொய்யாதான் பேசி வச்சிருக்காங்க. அதுல கூட நீங்க காசுக்காக தான் பண்றீங்க, எல்லாமே பொய். நாங்க பிரிஞ்சு கூட நாங்க இன்னும் வீடியோ போறது இல்ல, வரது இல்ல, உட்கார்ந்து அவங்கதான் கேட்டுட்டு இருக்காங்க. உங்க மேட்டர் எல்லாமே அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. லைவ்ல போயிட்டு சூப்பர் சாட் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் விட்டு 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா நான் லைவும் போடல. அவங்க கேக்குறாங்க, நான் காசுக்காக பண்ணல, எங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஃபேமிலியை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நான் சொல்றேன், ஃபேமிலியை உருவாக்குற நீ எதுக்காக லைவ் போடுற, எதுக்கு சூப்பர் சாட் கேக்குற? ஃபேமிலியை மட்டும் உருவாக்க அப்படியே உனக்கு காசு போட்டாவோ, எங்களுக்கு வேண்டாம் அதெல்லாம்.
நீங்க அதெல்லாம் அனுப்பாதீங்க தயவு செஞ்சு, எங்களுக்கு ஃபேமிலியா நீங்க எப்பவுமே எங்க கூட ஒரு துணையா இருங்க, எனக்கு அது போதும்னு சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்க மட்டும் லைவ்ல இது பண்ணல. நான் கேட்டது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, இன்னும் நான் லைவ் போடல, நான் இப்ப இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இன்டர்வியூ கொடுக்குற, நீ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பேசுறது நம்ம கரெக்டா பேசுறோமா அப்படின்னு யோசிச்சு நீ கொடுத்துருந்தனா ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். அவனே அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கான், அவனே ஒழுங்கு இல்ல, அவன் போய் என்ன கொடுத்துருக்கான். அததான் வந்து அந்த கமெண்ட்ல பாதி பேர் சொல்லியிருக்காங்க, நீயே ஃபர்ஸ்ட் ஒழுங்கு. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் அந்த கமெண்ட் நீங்க இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன், நீங்க போய் பாருங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே எங்களை தான் சொல்றாங்க, எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்களே. அவங்க உங்க பேச்சுக்கு வராங்களா? அவங்க பிரேக்கப் ஆகி தனியா ஒழுங்கா தானே இருக்காங்க, நீங்க எதுக்குடா அப்படின்னா போறீங்க? ஏன் அவங்க பிரேக்கப் பண்ணத பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? உங்களுக்கு யாரோ கூட பிறந்தவங்களா நாங்க? இல்ல நீ பேசணும் அவசியம் இல்லையே, நீ பேசணும் அவசியம் இல்லை. எங்களோட பர்மிஷன் இருந்துச்சா நீ வீடியோ போடும் போது? இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க வந்து உங்களை பத்தி தப்பா பேசுறோமா? இல்ல அது ஏன் பண்றீங்க? அதுல எல்லாம் கழுவி ஊத்துறதே அதான். அவங்க பிரிஞ்சாலும் அவங்க டீசெண்டா இருக்காங்க, நீ எதுக்கு போய் அவங்கள பேசுற? அவங்க விட்டுட்டாங்கன்னா நீங்க உங்க வேலையை பார்க்கலாம், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம், அவங்கள பத்தி நீ எதுக்கு போய் பேசுற? ஏன் நீ வெளியே வர்றதுக்காக அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு இது அதுலயே அவங்க சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏன் அந்த கமெண்ட் எல்லாம் நீங்களே போட்டுருக்க மாட்டீங்களா? எது ஒரு 300 கமெண்ட் 500 நீங்களே போடுறீங்க, நீங்க கமெண்ட் போடுறீங்க. அது எப்படிங்க போட முடியும்? ஒரு 500 கமெண்ட் 500 சேனல் 500 ஐடியாங்க நான் வச்சிட்டு சுத்த முடியும். அதுக்கு அவன் இதெல்லாம் பண்ணுவான், யோசிக்க மாட்டாங்க. இல்ல அவன் ஃபேக் தான், ஆல்ரெடி நிறைய பண்ணுவான். அதனால அவங்க கரெக்ட்டா சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கே அவங்க ஐடில கூட மெசேஜ் அவங்களே நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணுவானுங்க, அதனால அப்படி சொல்றது. பண்றவங்க தான் இப்போ வந்து நம்ம இத பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்க. அவங்க பண்றாங்க போல, அதனால தான் அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கூட இருக்கலாம். உங்களுக்கு அந்த பிரச்சனையோட அதோட டச்ல நீங்க இல்ல உண்மையிலுமே சொல்ல போனா எனக்கு யாரையா பிடிக்கல அப்படின்னா வச்சுக்கோங்க, இவட்ட ஓப்பனா சொல்லுவேன், இவங்கள்ட்ட டச்ல கூட வைக்காது. அவங்க மறுபடியும் வந்தா கூட பேசுறது. இவ என்ன பண்ணுவா, இவ கொஞ்சம் பாசம் ஆடிட்டு போன பட்டம் குட்டிக்கு வந்து இப்படி நான் ஒதுங்கினா ஒதுங்கணும், அவங்க பக்கமே போக கூடாது, அப்படிதான் நான் நினைப்பேன். அதையும் மீறி நான் ஒரு வாட்டி பேசணும் அப்படின்னா இவ இந்த கொஞ்சம் பாசம் காட்டிட்டா போதும், என்ன ஆனாலும் பரவாயில்ல பேசணும் அப்படின்னு நினைப்பா. ஒரு வாட்டி அவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க. மறுபடியும் எதனா இது பண்ணா கூட இந்த மாதிரி எதனா தேவையில்லாத பேசுறது, நம்ம கஷ்டமா போல அந்த கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்சன் கிட்ட சொல்லுவோம் உண்மையா. ஏன்னா சோசியல் மீடியால இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளவா யாருமே இருக்காத ஒரு கஷ்டத்துல இவங்க அடிக்கடி கால் பண்ணவோ நம்ம வந்து இந்த நம்ம வந்து இந்த கஷ்டத்தை சொல்லும் போது, அன்னைக்கு நீ சொன்னல நான் சொல்லவா, சண்டையில சொல்லி காட்டுவாங்க. அன்னைக்கு நீ இந்த ரெண்டு பேருக்கு என்ன சண்டை வந்ததுன்னா, ஆமா நான் ஒரு வாட்டி சொல்லுவேன், நான் எதனா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே என்கிட்ட பேசாம இருக்கான், குட்டி இந்த மாதிரி 2 நாளா பேசவே இல்லை, நான் என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி மைண்டே அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சோகத்துல ஒரு அண்ணனா சொல்றேனே வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விட்ரா அதெல்லாம் தட்டி விடுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, குட்டிக்கு நான் கால் பண்றேன் வெயிட் பண்ண, அவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க மாட்டாங்க. விட்டு வந்துரு, பிரிச்சிரு, இந்த மாதிரிதான் அவங்களோட டார்கெட்டே. இதெல்லாம் லைஃப் கிடையாதுடா, நீ உன் வேலையை பாரு. இப்ப நாங்க பிரிஞ்சது கூட முக்காவாசி எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எப்பா ஒளிஞ்சிச்சு, இப்ப நம்ம மட்டும் தான் இருப்போம் அப்படின்ட்டு. உங்ககிட்ட இந்த மாதிரி என்ன பேசுனாங்களா? நாங்க இது வரைக்கும் எதுவுமே இதுக்கப்புறம் பேசல. இல்ல இதுக்கு முன்னாடி இல்லம்மா, இதுக்கு அப்புறம் இல்ல, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுனாங்கன்னு சொன்னீங்களா, தட்டி விடுறா அந்த மாதிரி. சோ குட்டி நீங்க என்ன அந்த மாதிரி? நான் அதுங்கள்ட்ட பேசவே மாட்டேன். ஓப்பனா சொல்ல போனா இவளை தவிர என் கான்டாக்ட் யாரும் வர மாட்டாங்க. யார்கிட்டயுமே நான் பேசிக்க மாட்டேன், இந்த சோசியல் மீடியால யார்கிட்டயுமே வச்சுக்க மாட்டேன், யார்கிட்டயும் பேச மாட்டேன். இவெல்லாம் எனக்கு இவ மட்டும் தான், மத்த யார்கிட்டயும் கான்டாக்ட் பண்ணி பேசணும். ஒருத்தவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த ஒரு டிரான்ஸ்மன்னால எல்லா டிரான்ஸ்மனுக்குமே பாதிக்குது, நீ எதுக்கு அவங்கள வீடியோல போடுற, அதனால தானே அவங்க அகைன் வீடியோ போடுறாங்க மதன், நானும் டிரான்ஸ்மன் தான் ஏஞ்சல் சிஸ்டர் அப்படின்னு என் கமெண்ட்ல ஒரு கமெண்ட் வந்திருக்கு. உங்க கமெண்ட்ல ஒரு டிரான்ஸ்மன் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு, நானும் டிரான்ஸ்மன் தான் ஏஞ்சல் அக்கா, அந்த மதனால எல்லா டிரான்ஸ்மனுக்கும் பேர் கெடுது அப்படின்னு எனக்கு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. இப்போ நீங்களுமே சரி அவங்களுமே சரி, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லவ் இருந்தது, இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு, 2 பேரும் ஒரு சண்டை ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுமே சரி இந்த மாதிரி சில வேலைகள் உங்க 2 பேருக்குமே ஒரு கிளாஷாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதான் நம்மளோட இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எல்ஜிபிடி அப்படின்றவங்கள வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இப்போ தான் ஏற்றுக்கிறாங்க மக்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கிளாஷாக போகும்போது மக்களுக்கு என்ன தோணுன்னா, இந்த எல்ஜிபிடியில் இருக்கிறவங்களே எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு தோணும்ல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் சண்டை போடுறத பார்த்தாலும் அது தோணும்ல, லெஸ்பியன்ஸ் கப்புள்ஸ்ன்னு நீங்கள் ஒரு பெருசா இருக்கீங்க, அவங்க அந்த மாதிரி தப்பா நினைச்சா கூட மாத்திடலாம். ஆனா நம்ம கூட இருந்துட்டு ஒருத்தரும் சொல்லுவாங்க தெரியுமா, இதுங்கன்னா இப்படிதான், இதுங்களா இப்படிதான் காலத்துக்கு இப்படி இருக்காது. இது வந்து எப்படின்னா என்ன சொல்றது, இப்ப வந்து ஒரு சண்டை அப்படின்னு ஒத்து போகல அப்படின்றதுனால தான் நம்ம பிரிகிறோம். அதுவே வந்து இது எல்ஜிபிடினா எப்படின்னா, அப்போ ஒரு நார்மல் ஒரு பாய் கேர்ளும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு, அப்பயும் வந்து புருஷன் சரியில்லை, இந்த மாதிரி ட்ரிங்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுட்டு வந்துடுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வராங்க. அப்படின்றவங்கள கூட இந்த சொசைட்டில வந்து பெருசா போக மாட்டேங்குது. அந்த எல்ஜிபிடி கியூவை மட்டும் தனியா தூக்கிட்டு வந்து
அப்படியே அவங்கள மட்டும் பெருசா இது பண்ணி அதுதான் சொல்றேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ் பண்ணிட்டு மக்கள் ஏத்துக்கிறாங்க. எல்ஜிபிடில இருக்கிறவங்களே ஏத்துக்கிறாங்க, அவங்களே நார்மலா பாக்குறாங்க, கூட உட்காராங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஏன் அவங்க மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும்போது நிஜமாவே ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்றாங்களா, அதுக்காக அவங்க வழிகள் இருக்கு, அதுக்காக அவங்க போராடுறாங்களே. நானுமே போராடிதானா வந்தேனே, ஆனா என்ன பண்றது, போராடுறாங்களே. சோ அவங்களுக்காக இது அஃபெக்ட் ஆகல, அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகல. அப்படி இல்ல, அது வந்து அவங்க இல்ல அப்படி இல்லம்மா, அவங்க கிட்ட இருக்கு அந்த உண்மையா இல்ல. இப்ப நீங்க இருக்கிற ஒரு சோஷியல் ஃபிகரா இருக்கீங்க, ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். சோ இப்ப நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது, ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஆகிறதுமே ஒரு நார்மலா, இப்போ ஒரு சராசரியான மனுஷன் அவனுக்கு வந்து எல்ஜிபிடி நாலேஜே இல்ல, எப்படி இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்ல. சோ அவன் பாத்திரம் நினைப்பான், இதுல இருந்து வரவங்களே இந்த மாதிரி தான் இருப்பானுங்க, இதுல இருக்கவங்க வந்து அடிச்சுப்பாங்க, இல்ல அது நமக்கு தெரியும்பா. உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் இன்னமும் இருக்காங்க, சோசியல் மீடியாக்கு வராதவங்க எல்லாம் இன்னமும் இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதும் சரி, இப்போ உங்களோட பிரேக்கப்புமே சரி, அது அவங்களோட ப்ரொடெஸ்டையும் அவங்களோட பெயின்ஸையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி எதுவும் பாதிக்காது. எதுவும் வந்து இது வந்து நெகட்டிவா எடுக்காம, பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது, எதுவுமே வராது. ஓகேவா, இது வந்து அந்த அளவுக்கு வந்து நாங்க ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இப்போ வரைக்குமே ஒரு சண்டையில போயிட்டோம். ஓகேவா, இதையும் நாங்க வந்து இறங்கி போய் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்ன வரைக்குமே எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பாண்டிங்ல உட்கார்ந்து இருக்கிற ரீசன்னாலுமே கொஞ்சம் ஒரு பாண்டிங் இருக்கு. ஓகேவா, நான் இறங்கி போகல, அவ இறங்கி வரல, நான் விட்டுட்டேன், சரி அசால்ட்டா விட்டுட்டேன். இன்ன வரைக்குமே எங்களுக்குள்ள கொஞ்சம் இருக்குதா, நாங்க இல்லலாம் சொல்ல, சரியா, லவ் இருக்குதா, இவளுக்கு ஒண்ணுனா நான் போகாம இருக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணுனா வராமலா இருக்க மாட்டேன், லவ் இருக்கு. அதுக்காக லெஸ்பியன்னா இப்படிதான் அப்படிலாம் சொல்ல டார்கெட் பண்ணணும் நீங்க எவனும் கிடையாது. ஓகேவா, அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த வலி. 6 வருஷம் உண்மையால நானே பாத்திருக்கேன் நிறைய பேர். என்ன ஒரு சின்ன ஒரு துணி கடையோ வச்சு இந்த பசங்களும் இருமா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்றதை விட ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணையும் லவ் பண்ணி பாருங்க, அது கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் கொண்டு போவாங்கன்னு. சாவர வரைக்கும் கொண்டு, யார் சொன்னா சாவர வரைக்கும் கொண்டு போவாங்க. ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு மகனே குழந்தைய கொடுத்துட்டு போயிடுறானுங்களே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? குழந்தைய கொடுத்துட்டு போறாங்களே, நான் நேர்லயே பாத்திருக்கேன், குழந்தைய கொடுத்துட்டு போயிடுறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்க என்னெல்லாம் பண்றது, அவங்கள நான் என்னெல்லாம் பேசுறது? பாவம், ஒரு என் ஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ஏதோ ஒரு சண்டை விட்டுட்டு போயிடுறாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. லவ் பண்ணியா, அப்ப தெரியலையா, அவ்வளவு வருஷம் லவ், அவங்களெல்லாம் வந்து இது பண்ணாம என்னன்னா ஒரு 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அந்த இடத்துல ஏதோ சண்டை அன்னைக்கு வரணும். நான் தான் சொல்றேன் எல்லாருமே அப்படி நான் சொல்ல வரல, இது இந்த மாதிரி இருக்கிறதுனால மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதுதான் சொல்றேன். நீ உங்களை நான் தப்புன்னு சொல்ல வரல, பட் இப்படி பண்றதுனால எல்லாருமே அப்படிதானே பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல வரேன் நான். அது எல்லாருமே டிஸ்கரேஜ் ஆகுதுல்ல, எல்ஜிபிடி இருக்கவங்க எல்லாருமே அது கெட்ட பேர் ஆகுதுதான். ஆனா வந்து என்னன்னா அந்த மாதிரி கிடையாது, அத வந்து நாங்க அந்த மாதிரி கிடையாது. மெயினா நாங்க வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சரிங்களா. நாங்க லெஸ்பியன் தான், இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கோம், யாருமே அந்த மாதிரி கிடையாது. அதனால யாருக்கும் பாதிக்காது. நெக்ஸ்ட் என்ன ஒரு லைஃப் பார்க்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இப்போதைக்கு எனக்கு என்னன்னா, வீட்டை வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, ஆனா இப்ப என் வீட்டுல இருக்கவங்கள என்ன அக்செப்ட் பண்ணிருக்காங்க, அதனால வந்து வீட பார்த்து. ஆனா ரொம்ப கஷ்டம், வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லாருமே நான் அவ்வளோ அவங்கள மைண்ட் செட் மாத்தி இவங்கதான் அப்படின்ற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஆனா இப்ப கடைசி நிமிஷத்துல இவங்க இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டம். அதுவும் வந்து இந்த சொசைட்டில என்னன்னா, அம்மாவை அப்பாவை வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி நல்லவங்க தான், எனக்கு இவங்கதான் வேணும், புரிஞ்சுக்கோங்க, உங்க காலில் கூட விழுறேன், எனக்கு இவங்க கூட இருந்தாதான் எனக்கு அந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நான் எங்க அம்மா கிட்ட பேசுறேன், என் அப்பா கிட்ட பேசுறேன், எல்லார்கிட்டயுமே சொல்லி இவங்களை அக்செப்ட் பண்ண வைக்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல இருக்கவங்க எனக்கு ஒத்துக்கணும், ஏன்னா என்னால அம்மா கிட்டயும் பேசாம இருக்க முடியாது, அப்பா கிட்டயும் பேசாம இருக்க முடியாது. அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்து நான் கூட கட்டி பிடிச்சிடுவேன், அழுதுருவேன். ஒரு வாட்டி சேலத்துக்கு போயிட்டேன் இவங்களுக்காக, 8 மாசம் சேலத்திலேயே இருந்தேன். 8 மாசம் கழிச்சு வரேன், நானே எங்க அப்பாவெல்லாம் பாக்குறேன், எல்லாருமே நான் பார்த்துட்டு அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க, நீ இங்கே இருந்துரு, என்னை விட்டு போவாத, நீ உங்க வாசல் சேர்றதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ இப்ப பிரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் ஒரு மாதிரி. சோ நீங்க மூவ் ஆன் ஆக முடியல, நீங்க வந்து குடும்பமே அப்படின்னு போயிடலான்னு இருக்கீங்க? நான் போயிடலான் இருக்கேன், போயிட்டீங்க. ஏன்னா வந்து இவங்கதான் வந்து இவங்கதான் விட்டுட்டு வந்ததே. சோ நான் வந்து எப்பவுமே நான் வெளியே கூட போக மாட்டேன், நான் இதுதான் உண்மை. எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெளியே சுத்த தெரியாது, இவங்கதான் எப்பவுமே கூடயே வருவாங்கல்ல, தனியா வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா 17 வயசுல இருந்து இவங்க கூட தானே இருக்கேன். ஒரு தனியா போனா கூட எனக்கு ஒரு பயம், ஐயோ என்னடா இது, எதனா இது வருமோ, யாருன்னா தப்பா பேசிடுவாங்களோ, யாருன்னா ரோட்ல நடந்து போனா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா இவங்க விட்டு போனதுக்கு அப்புறம் நீ உடம்பு சரியில்லைனா கூட என்னால எழுந்துக்க முடியாது, ரொம்ப அப்படியே படுத்துட்டே இருப்பேனா, இவங்க எனக்கு தான் சுடு தண்ணி வச்சு கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டி விடுறது வரைக்கும் இவங்கதான் இருக்கும். எனக்கு உடம்பு முடியலன்னா கூட, இப்ப இந்த வீட்டுல வந்து எனக்கு உடம்பு முடியாதப்போ
படுக்காத, உன்னை நீதான் பாத்துக்கணும், உனக்கு நீதான் இருக்கன்னு எனக்குள்ள நான் பேசி 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 இப்ப இப்ப நான் தனியா தான் இருக்கீங்க? தனியா இருக்கேன். எப்படி மேனேஜ் பண்றீங்க? தனியா எப்படி இருக்கு? தனியானா என் கூட அக்கா இருக்காங்க, Okay, சிஸ்டர் இருக்காங்க, அக்கா பசங்க இருக்காங்க. ரெண்டு நீங்க எப்படி ப்ரோ பசங்க மேனேஜ் பண்றீங்க தனியா? தனியா இருக்கதான் முடியல. இவங்க தனியா தான் இருக்காங்க. கிஃப்ட் எல்லாம் எப்படி நீங்க வச்சுக்கிறீங்களா? இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கா? அது உங்களது எல்லாமே என் வீட்டுல தான் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கா? நீங்க எதுவுமே எடுத்துட்டு போலையா? அது வேணாம்னு பாக்கும்போதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தோணலையா? அது பார்க்கும்போது ஒரு மைண்ட் டிஸ்டர்பா தான் இருக்கு. ஸோ இப்படிலாம் வாங்கணும் ஒரு டைம் நினைச்சு தனியா தூங்கும்போது அழுதுருக்கேன். திரும்ப வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்லாம் யோசிச்சிருக்கேன். சரி திரும்ப மறுபடியும் லைஃப் எடுக்கலாம், திரும்ப வந்துருவாங்கன்ற ஒரு ஆனா நம்பிக்கை. கேட்டிருக்காங்க 2-3 வாட்டி, என்னன்னு? திரும்ப என் கூட வந்துரு. திரும்ப நம்ம போனது போச்சு, யாருக்குதான் சண்டை இல்லாம இருக்கு, போச்சு ஆனது ஆச்சு. வந்துருவியெல்லாம் கேட்டிருக்கேன். இல்ல நான் மூவ் ஆன் பண்ணிட்டேன் அவங்க அப்படியே சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அப்போ வலிக்கல? வலிச்சிச்சுதான், ரொம்ப வலிச்சிச்சு. வலிக்கல? வலிக்காம இருக்குமா? சிரிக்கிறீங்க. ரொம்ப வலிக்கும். எப்படி சொல்றது, இப்பயாச்சும் இன்டர்வியூக்காக தான் பார்க்க வரேன். ஒரு 4 மாசம்லாம் அவங்கள பார்க்கவே இல்லை. அப்போ ஒரு மாதிரி ஹிட் ஆகலையா? நைட் தூங்கும்போது கால்ல எல்லாம் பிளாக், இன்ஸ்டால எல்லாம் பிளாக், பிளாக்கா எல்லாம் இப்பதான் வாட்ஸ்அப் எடுத்தேன் பிளாக்ல இருந்து. வாட்ஸ்அப் எல்லாமே பிளாக், எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு போனாலும் திட்டுவாங்க, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அம்மாவும் பாட்டி மட்டும் இதெல்லாம் ரொம்ப போன் support பண்ணா பண்ணாங்க. கத்த ஆரம்பிச்சிருவேன். கத்துவாங்க. எதுக்கு எனக்கு எதுக்கு போன் பண்ற? அம்மாவும் பாட்டி மட்டும் ஏன்னா தான் அவ்வளவு support. போன் அடிச்சு இவங்க எடுக்காமலாம் இருந்திருக்காங்கல்ல. எனக்கு அதெல்லாம் வந்து நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 20 போன் கிட்ட எல்லாம் அடிச்சிருக்கேன் ப்ரோ இவங்க. அந்த ஃபைட் டைம் 20 போன் கிட்ட அடிச்சிருக்கேன். அதெல்லாம் பாக்கும்போது எனக்கு கஷ்டம். அப்ப நான் வேணாட்டு போவேன், இப்போ வேணும்னும் போது இவங்க வர மாட்டேன்ட்டாங்க. ஆனா நான் சொன்னேன் ஒரு வாட்டி, கண்டிப்பா நீ என்ன கண்டிப்பா ஃபீல் பண்ணுவேன். நீ என்ன லவ் பண்ணனால நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு. என்ன லவ் பண்ணல நீ ஃபீல் நான் பண்ணடா. சொன்னேன். என்னன்னா இவங்க தானே என்ன இறக்கி விட்டு போனாங்க, வேணான்ட்டு சொன்னது இவங்க மேலதானே தப்பு. இதே வாய் ஒரு நாள் என்ன கூப்பிடும், அப்ப உனக்கு இருக்கு பாரு. ஆனா அப்ப நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது குட்டி. ஆனா இது மட்டும் உண்மை. இருப்பேனா? ஐயோ ப்ரோ நீ மொட்டை மொட்டையா சொல்றமா, நீ அவர் எவ்வளவு கரெக்டா பேசுறாரு. இருப்பேனா என்ன சொல்றது, இவங்களுக்காக இருப்பனா, கூட இருப்பீங்க. இவங்களே நினைச்சிட்டு இருப்பனா, இல்ல ஃபேமிலிக்காக அப்படியே போயிரு. ஃபர்ஸ்ட்லாம் ஃபேமிலியே வேணான்ட்டு தானே வந்தேன். ஆனா இப்ப நான் இருக்கிறது ஃபேமிலி, அக்காவை பாத்துக்கணும், இப்படிதானே இருக்கேன். அதுக்காக சொன்னேன். நீ கூப்பிடுற இடத்துல நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த கார் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன் நீங்க எடுத்துட்டு போற கார்? நான் எங்கன்னா வெளில போறேன்னா எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. உங்களை எடுத்துட்டு போக சொல்லுவாங்களா? அது எப்படி வாங்குனீங்க அப்போ? அப்ப வந்து காசு வந்து யூடியூப் வச்சு அதுக்குள்ள எப்படி ஸ்டார்டிங் அமௌண்ட் யூடியூப்லாம் இல்ல, என் பாட்டி கொடுத்தாங்க. யூடியூப் பாட்டியா? இந்த யூடியூப் எல்லாம் இல்ல. எனக்கு காசு யூடியூப்ல எவ்வளவுமா 3 லட்சம் கட்டணுமா? ஸ்டார்டிங் 3 லட்சம் கட்டினேன். என் பாட்டியோட இஎம்ஐயா? ஆமா இஎம்ஐ தான் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து என்னன்னா இப்பதான் ஒரு மாசம் இவங்க இதுல இருந்து கட்டி இருக்கேன் தானே. இப்பதான் ஒரு மாசம் இவங்க காசுல எடுத்து கட்டிருக்காரா? மத்த மாசம் ஃபுல்லா வந்து 2 பேரும் சம்பாரிச்சோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா அதான் முன்பணம் கட்டுறதுக்கு 3 லட்சம் எங்க பாட்டியோட நகை வச்சு கட்டணும். ஆனா இப்ப கார் வந்து அவங்க பேர்ல தான் இருக்கு. ஆனா என்ன வெளியே போகணும். ஆமா இவங்க பேர்ல தான் எடுத்தே கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் என்னன்னா ஏன்னா வெளில போனா சொல்லு, சும்மா தான் நிக்குது, வேணா எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. நான் தான் எடுத்துட்டு போக மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுருவேன். சோ இப்போ நீங்க பிரிஞ்சிட்டீங்களானா அந்த கார் இவர்கிட்ட தான் இருக்கும். இவர்கிட்ட உங்ககிட்ட வராது. கன்ஃபார்மா? என்ன குட்டி கன்ஃபார்மா? கேட்டா கொடுத்துருவேன். கேட்டா கொடுப்பேன். அவளுக்காக எல்லாத்தையும் வேற எதுக்கும். நான் இந்த சென்னைக்கு வந்ததே நான் வாழணும் அவங்களுக்காக தான். வந்து வீடு எடுத்து தங்கி வேலைக்கு போய் கடையில எல்லாம் வேலை பார்த்தேன் அப்படின்னாலே அவங்களுக்காக தான். சோ அவங்க எது கேட்டாலுமே சென்னைக்கு புதுசு எப்படி மேனேஜ் பண்ணீங்க? வேலைக்கு தான் போனேன். அட்ரஸ்க்கே வேலை கிடைக்கல. அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேலை செஞ்சீங்க நீங்க? கடையில ஹோட்டல்ல தான் வேலை பார்த்தேன். சர்வராவா? தட்டு எடுக்கிறது. அது என்னன்னா இவங்க என்கிட்ட அப்படி சொல்லவே இல்ல. வேலை பார்த்தேன் தட்டு எடுக்கிறதுன்னு சொல்லவே இல்ல. எங்க அப்பா மேனேஜரா இருக்கமா ஹோட்டல்ல? இல்ல அப்படின்னு சொல்லலன்னா அவங்க எதுவுமே அப்ப என்கிட்ட ஸ்டார்டிங் சென்னைக்கு வந்து என்ன பண்றேனே சொல்ல. நான் என்ன வேலைக்கு போறேன்னா நான் போகணும் வேலை இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க எதுவுமே ஒரு வாட்டி எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இவங்களை வந்து கொண்டு போய் டிராப் பண்ணாரு. அப்ப வந்து தெரியாது அப்ப தெரியாது நாங்க 2 பேர்லாம் லவ் பண்றோம்லாம் தெரியாது. என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன். சரி இவங்க என்ன பண்ணாங்க, அப்பா இந்த மாதிரிப்பா எனக்கு காலையிலேயே போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து இங்கே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹோட்டலுக்கு முன்னாடியே நிறுத்தி விட்டாங்க. மறுபடியும் இல்ல சாயந்தரம் எப்படி பிக்கப் பண்ணுவாங்கன்ட்டு எங்க அப்பா யோசிச்சிருப்பாரு போல. எப்படி வருவ அப்படின்னு கேட்கறதுக்கு மறுபடியும் போனாரு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹோட்டல்ல தட்டுல எடுத்துட்டு இருப்பாங்க போல. அதை எங்க அப்பா பாத்துட்டாரு. பாத்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்றா, அந்த பிள்ளை என்ன வேலை செய்யுது தெரியுமா, இந்த மாதிரி தட்டு எடுக்குது. நைட் எங்க 2 பேருக்கும் ஒரு பக்கம் சண்டை. அந்த பிள்ளைய போட்டு நீ அவ்வளவு கத்திட்டு இருக்கா, அந்த பாவம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் நீங்க ரூம்ல எடுக்கும்போது எப்படி ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களா ஹவுஸ் ஓனர்ஸ்லாம்? ஆமா ஆமா. அப்பெல்லாம் எப்படி மேனேஜ் அப்பா பண்ணுவீங்க? வருவாரு, இவங்க வருவாங்க, வந்து ஃப்ரெண்டு தான் தங்கட்டும், வீட்டுல இடம் இல்ல, ஸோ கொஞ்சம் பார்த்து இவங்க பண்ணுங்க. அப்பா தான் எல்லாம் ஆமா. பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள. ஒரு டைம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நானே சொல்லுவேன், இந்த மாதிரி ஊர்ல இருக்காங்க எல்லாரும், வேலைக்காக வந்திருக்கேன், கொஞ்சம் வீட்டு எடுக்கலாம். மாமனாரே வீடு எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் மாமனார் கையில அடி வாங்குனீங்க. அதெல்லாம் அப்ப தெரியாது ஃப்ரெண்டுன்னு தெரியும். நிறைய வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் நடந்துக்கிற இது சரியில்லை, போட்டோ எடுக்கிறது, ரீல் எடுக்கிறது. ஓ அப்பவே ரீல்லாம் போட ஆரம்பிச்சீங்களா? சும்மா ஓ அப்ப வந்து இந்த குட்டி ஏஞ்சல் இல்ல டைம் பாஸ்க்காக போடுவோம்ல இந்த மாதிரி எல்லாரும். சும்மா உங்களோட பேஜ்ல மட்டும் சும்மா போடுவீங்க. சும்மா போடுறது அது வைரல் ஆயிரும். ஒண்ணு மில்லியன் கணக்குல போகும். பொண்ணுங்க யாரு கூட வீடியோ போட்டுட்டு இருக்காங்கன்னு அம்மா கிட்ட சொல்ல, எங்க அம்மால வீடியோவான்னு பாத்துட்டு எங்க அம்மா யாரு கூட வீடியோ போட்டுருக்கு எங்க அம்மா பாத்துட்டா இவங்க கூட நீ எதுக்கு இவ கூட வீடியோ போட்டிருக்க, வீடியோ கிட்டலாம் போடாத, ரோட்ல பாக்குறவங்கள நான் அசிங்கமா நினைக்கிறேன். நாங்களும் என்ன பண்ணிடுவோம், மறைச்சு வீடியோ வீட்டுல இருக்கவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து எங்களை நல்லா சேர விட்டதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள சண்டை வந்து நாங்க சேரோம். கொடுமையா போயிட்டு இருக்கு இப்போ. அதுதான் ஒரு ரொம்ப சேரத்துக்கு எங்க வீட்டுல கஷ்டப்பட்டாங்க. ஆனா எங்க அம்மா இருக்கா எங்க பாட்டி சப்போர்ட் பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்துருங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க காலையிலேயே வந்துருவாங்க 6 இப்போ மணிக்கு வரைக்குமே இவங்க என்கிட்ட பேசல அப்படின்னாலுமே அவங்க பாட்டி என்கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க. முந்தானத்து கூட பேசினாங்க, மும்பை போனப்ப கூட பேசினாங்க, என்னம்மா அங்கேயே போயிட்டியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, அப்பெல்லாம் போயிடாத, வா இங்கே அப்படின்னு சொல்லி. நீங்க அவங்க வீட்டுக்கு எல்லாம் போவீங்களா? வீட்டுக்கு இப்போ போல, ஸ்டார்டிங்ல போனேன். பிரேக்கப் டைம்ல அம்மா போய் பாப்பேன், வருவேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா அப்ப என்ன பண்ணிட்டேன் நானே இல்லன்னு ஆயிடுச்சு. நீ எதுக்கு வீட்டுக்கு? அதுல இருந்து நான் யாரு வீட்டு வாசல்ல துரத்திடுறது, வெளியே அதுல இருந்து நான் போகல. மத்தபடி போவேன், வருவேன், சாப்பிடுவேன். ஆனா அவங்க பாட்டி மட்டும் கால் பண்ணி இப்ப கூட பேசுனாங்க, வந்துட்டியா, சென்னைக்கு வண்டியா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா. அவங்களுக்கு வந்து இவனா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே நானா ரொம்ப பிடிக்கும். அது யானே தெரியாது, நானா அப்படியே மூஞ்சி சார் மூஞ்சி அப்படின்ற மாதிரியா? அவ்வளவு இல்ல, பாசம் எப்படி சொல்றது, டக்குன்னு பாசமா இருப்பேன். சோ எனக்கு அம்மா அப்பா இல்லாதனால எங்க வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து இதனாலதான் அடிக்க கூட யோசிப்பாங்க. என் பொண்ணு ஆனா விட்டுரு, உனக்கு யாருமே இல்ல, நீ போயிருவான் ஊருக்கே அப்படின்னு சொல்ல கூட. என்ன பிரச்சனை வந்தாலுமே ஆரம்பத்துல எல்லாம் என்ன அடிச்சிருப்பாங்க அவங்க ஃபேமிலி. ஆனா நான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருந்துட்டேன், எனக்கு குட்டி தான் வேணும் என் லைஃப். இப்போ வந்து எந்த பிரச்சனையும், இப்போ எங்களுக்கு பிரேக்கப் ஆகி ரொம்ப பேட் வைஸ் பேசிருப்பேன், அது இதுன்னு சொல்லிருப்பேன். ஆனா வந்து இது வரைக்குமே என் மேல வந்து கை வச்சதே கிடையாது. அடிச்ச வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டு பேசலையா? கையெல்லாம் வச்சதே கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கவங்க விட்டுறீங்களா 2 பேரும் ஒழுங்கா, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்களா அது பாத்துட்டு தான் கேட்கலையா வீட்டுல? விட்டீங்களா 2 பேரும் விட்டுட்டு கம்முன்னு அவங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான். வந்து 2 பேரும் எதுவுமே பண்ணிக்கூடாது, அசிங்க கூட படுத்திக்க கூடாது நீங்க அப்படின்னு டீசெண்டா அவளை நீ அடிக்கூடாது, அவ அடிக்கூடாது, நீங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு தான் சொல்லி டீசெண்டா இது. அப்படி இருந்தும் பஸ்ட் அவுட் ஆகி அடிச்சிட்டீங்க போட்டு. சோ நீங்க சேருவீங்களானோ தெரியல, அது எப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இல்ல சேர மாட்டோம் கன்ஃபார்ம். அம்மா சத்தியமான்ற மாதிரி சேர மாட்டீங்களா? சரி ஓகே. அப்போ ஓகே. இதுக்கப்புறம் குட்டியும் சேர மாட்டாங்க, ஏஞ்சலும் சேர மாட்டாங்க, 2 பேரும் சேர மாட்டாங்க. குட்டி ஏஞ்சலா இருந்தவங்க குட்டி ஏஞ்சலா மாறிட்டாங்க. ஸோ இதோட இந்த இன்டர்வியூ நம்ம முடிச்சிடலாம். சுபம்.